ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது முனியம்மா நான் கூட வந்துட்டு இவங்க வந்து ஓகே ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்களே, இவங்க என்னத்த பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் தீபாக்கா அளவுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட அதே மாதிரி ஒரு சாயல், அவங்களும் சிரிக்கிற அதே மாதிரி வாய் நிறைய சிரிக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு முனியம்மா அவங்க வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சரியான ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு, யாரும் எதிர்பார்க்கல. டக்குன்னு ஜட்ஜஸ்லாம் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு டான்ஸ் மாரத்தான் அப்படின்ற ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. டான்ஸ் மாரத்தானாவே எல்லாருக்கும் அப்படி குழுக்குன்னு ஜாலியாக இருக்கும். ஏன்னா சூப்பராக இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் ஸ்டார்டிங்கில் வச்சிட மாட்டாங்க. ஒரு 40-50 நாள் பிக் பாஸ் ஷோவில் போனதுக்கப்புறமா தான் அப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்களை பிடிக்கும் பிடிக்காத மாதிரிலாம் விஷயங்கள் வரும். அப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஆட்கள் அந்த மாதிரி டான்ஸ் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து காமன் மேன் ஷோவில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு டான்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சோலோ ஆட விட்டாங்க. அதுலேயும் செம்மையாக மாதம் நிறைய பேர் மணிவண்ணன் வந்து ஷோபா நிறைய பேர் சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் கப்புள் அப்படின்போது அரவிந்த் அண்ட் கரிஷ்மா டான்ஸ் பண்ணாங்க. முன்னாடியே வந்து தெரியும் அவங்க வந்து அப்போத்துலேருந்தே கொஞ்சம் அரசல் புரசாக போயிட்டுருக்கு இல்லையா, அவங்க தான் வர போகிறாங்கன்றது தெரியும். ஸோ வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அரவிந்த் என்ன பண்ணுறாரு, கரிஷ்மா அப்படியே தூக்கி சுற்றுறாப்பலாம். அங்கே டைமிங் சொல்லியிருக்கு, ப்ராப்பர்ட்டியை எடுக்கணும், ப்ராப்பர்ட்டியை மாட்டணும், அதுக்கப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆனால் இவர் தூக்குறதுல தான் இருக்கார். அந்த பொண்ணை அந்த பொண்ணு கையில் சொல்லியிருப்பார் போல தான் தூக்குவான்ட்டு. ஆனால் 2-3 வாட்டி தூக்கியிருப்பாள் போல இருக்குது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க டான்ஸுக்காக ஆடுறாங்களா இல்லை இவங்களுக்காக ஆடுறாங்களான்ற மாதிரி இருந்தது. அது வந்து பார்க்குறதுக்கே அப்படி தான் இருந்தது டான்ஸ் வந்து. ஏன்னா பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. அதுவும் என்ன சாங், தில்லானா இப்படி போடலாம் என்னென்னமோ டான்ஸ் இருக்குது. நம்ம ரஜினிகாந்த் சார் எப்படி ஆடிருப்பார், அந்த ஸ்டெப்பை கூட உங்களால் போட முடியும். அப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுகுமாரன், அதுக்கப்புறம் அபிநயா. சுகுமார் இருக்கார், அப்பப்போ பயங்கரமான ஆள். ஆனால் ஏதோ ஓரளவுக்கு அப்படி இப்படி போச்சு. கடைசியில் வந்துட்டு அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது முனியம்மா புச்சாங்க பாயிண்ட்டு. அதாவது அரவிந்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இதை யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பக்கம் ஆரி ராஜுலாம் கிளாப் பண்ணுறாங்க. இதைத்தான் இந்த தெளிவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. முனியமாகவும் ஓரளவுக்கு தான் டான்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய டான்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் இவர் கரிஷ்மா மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த டான்ஸை பார்க்கும்போது அது அங்கே வெளிப்படையாக பளிச்சுன்னு சொல்லும்போது அந்த கிளாப்ஸ் வந்தவொடனே செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ முனியம்மா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செட் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை வந்து செட் பண்ணிட்டே வராங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு முனியம்மா, டார்வின், அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் உள்ளே வந்து போகிறதுக்கு மணிவண்ணன் இவங்கெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் 10க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்சாவே போதுமே அப்படின்ற மாதிரி. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த முனியம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.